நல்ல ரொம்ப கதையை ரொம்ப உள்வாங்கி படிச்சிருக்காங்க. அந்த வட்டார வழக்கு வந்து அவருக்கு சரியா அது வந்து புரியல. முதல்ல பாலாஜி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். நான் அது வந்து சும்மா ஒரு சரி இது ட்ரை பண்ணுவோம் அந்த கதை கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரூஃப் கூட நான் சரியா பார்க்கல. பார்க்காம சரி நீங்க உங்களோட விண்மீனோட அந்த இது போட்டிருந்தீங்க, நோட்டிபிகேஷன்ல வந்துச்சு. கதை அனுப்பணும்னா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரி அந்த டேட் கூட 2 நாள் தள்ளி தான் அனுப்புனேன். சரி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. முதல்ல சும்மா அனுப்புவோம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தான் அனுப்புனேன். அதை தேர்ந்தெடுத்து பப்ளிஷ் பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் பாலாஜி சாருக்கு. ஆஹ் அவரு சார் பேரு மறந்து போச்சு. அதை ஹரிஷ். நல்லாவே படிச்சிருக்காரு. ஹரிஷ் சார் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. ரொம்ப உள்வாங்கி படிச்சிருக்காங்க. கெட்ட வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம்னா அந்த கதாபாத்திரங்கள் அப்படி பேசியிருந்தாதான் அதை அப்படியே எழுதியிருந்தாதான் உங்களுக்கு அந்த அந்த கடைசியில வரக்கூடிய அந்த உணர்வுகளும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற இதுவும் கன்வே ஆகும் அப்படிங்கறதுனாலதான் நான் முதல்ல இதை காட்சியா ரொம்ப விவரிச்சு எழுதிட்டேன். அப்புறம் நண்பர் முனிஸ் வசந்தி முனிஸ் தான் வந்து அவர் தான் முதல்ல இருந்தோம். 56 பக்கம் இருந்தது. அவர்கிட்ட கொடுத்துட்டு பார்க்கும்போது திரைக்கதை மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. சரி எனக்கு அப்படிதான் எழுத வரும். நான் வந்து தினந்தோறும் நாகராஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஓ. தினந்தோறும் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மனசெல்லாம் படத்துல work பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஸ்கிரிப்ட் எழுதி எழுதி எனக்கு வந்து இந்த சிறுகதையோட வடிவம் எனக்கு தெரியல, பேட்டர்ன் தெரியல. அவர் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் பண்ணனால அதை கொஞ்சம் எடிட் பண்ணி 22 பக்கமா நான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு. இருந்தாலும் அது கொஞ்சம் லென்த் தான் அப்படின்னாரு. சரி இப்ப இதுக்கு மேல சுருக்கணும்னா கதையோட கண்டென்ட் வந்து உடஞ்சிரும், அப்புறம் அதை கோர்க்க முடியாது அப்படிங்கறதுனால சரி லென்த்தா இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அது அதோட வேலையை செஞ்சிருச்சு. இந்த கதையை பதிவு பண்ணணுங்கிறது பார்த்தது இது ஒரு நிஜ சம்பவம். நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன் அந்த கதையை. அந்த மடத்தான்ங்கிற கேரக்டர் மட்டும்தான் கற்பனை பெயர். ஆமா, மத்த எல்லாமே நிஜ பெயர். இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிஜ பெயர். கூட்டத்துல தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கதைகளை நிறைய எழுதணும். இந்த மாதிரி கதைகளை நீங்க எழுதுறதை விட எங்களை மாதிரி இப்ப இந்த வாசிக்கிற மக்கள் நிறைய பேசணும். இதை பேசி முடிந்த அளவு பகிர்ந்துக்கிறனும். பொது வழியில இந்த கதைகள் வைக்கப்பட வேண்டும். பொது வழியில பொது வாசகரின் பார்வையில இந்த கதைகள் வைக்கப்படணும் அப்படின்ற என்னுடைய விருப்பத்தை இந்த கூடியிருக்க நண்பர்கள்ட்ட ஒரு கோரிக்கையா வச்சுட்டு, இறுதியாக நம்ம எழுத்தாளர் சுந்தர் சுப்பிரமணியன், புட்டு சத்தம் எழுதிய எழுத்தாளர், ஒரு ஏற்புரையை வழங்கிட்டா இன்றைய கூட்டத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல தலைப்புல இருந்து சொல்லிடுறேன். தலைப்பே வந்து இது வந்து நிக்காம நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது அப்பப்போ நடக்கு அப்படிங்கிறதான். பொட்டு சத்தம் ஓய்ந்து ஊர் அமைதி காட்டுறது அப்படிங்கிற ஒரு வரி எழுதியிருப்பேன். அப்படின்னா அடுத்த பொட்டு சத்தத்துக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு அங்கங்க கேட்டுக்கிட்டு இருக்கும். பொட்டு சத்தம்ங்கிறது இந்த சம்பவத்தோட எதிரொலி தான் அது. ஆஹ் நீங்க பாண்டியன்னா என்னன்னு கேட்டீங்க. திருநெல்வேலியில வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஆனா திலகர்னு ஒரு படம் வந்திருக்கு இருக்கு. அதுல நீங்க பாருங்க அந்த வசனம் வரும். அதுல பூ ராமு அப்படிங்கிறவரு அந்த ஆதிக்க சமூகம் ஒரே சமூகத்துல நடக்கிற பிரச்சனையை தான் பேசியிருப்பாங்க. அது பெரிய ரொம்ப சரியான அந்த சமூகத்தை கரெக்டா சொல்லியிருப்பாரு அந்த இயக்குனர். ஆனா அது பெரிய அளவுல அந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெறல. அதுல வந்து பூராமு வந்து 2 3 இடங்கள்ல வந்து சீன்ல வந்து பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்ல மாட்டாங்க, பாண்டியன், வணக்கம் பாண்டியன், கும்பிடுறோம் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகள் இருக்கும். அது அவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க. இதுல அவரம் வயது மூத்தவங்களை மட்டும் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்கள்லயே இப்ப அந்த சமூகத்திலேயே சின்ன பசங்க ஒரே வயதுடைய சின்ன பசங்களே வந்து அந்த அடித்தட்டு அந்த பிரிவுல இருக்கிற பையன் வந்து சம வயது இருக்கும். அந்த பையனை வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். சில நேரங்களில் பாண்டியன்னு கூட கூப்பிடுவான். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இங்க வழக்கத்துல இருக்கு. நம்ம ஸோ அந்த கதை வந்து
87ல நடந்தது. நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த கதை நான் பார்த்து இந்த சம்பவத்தை நான் பார்த்து எனக்குள்ள அப்பவே இருந்து இந்த கதை இந்த இந்த சம்பவம் வந்து நினைவு வந்துகிட்டே இருக்கும். பாரதி கண்ணம்மா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது வந்து நான் இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் என்னமோ படிச்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன். 8th 9th படிச்சு அப்பதான் இந்த 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 கொலை எதுக்கு இந்த 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 சிறுவன் கொல்லப்பட்டது ஓட அதுக்குள்ளான உள்ள அந்த ஜாதி அரசியல் வந்து எனக்கு அது புரிஞ்சது. அப்பதான் எனக்கு சினிமா என்னமோ வந்தது. ஸோ அப்ப இது எப்படியாவது இந்த 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 கதையை நம்ம வந்து எழுதிடணும் அப்படின்னு சொல்லி இது உள்ளுக்குள்ளேயே இந்த கதை அசை போட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளும் அந்த வயசுல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் இந்த கதையை விண்மீன் பப்ளிஷ் பண்ற வரைக்கும் அப்படியே எனக்கு ஒவ்வொரு காட்சிகளும் அங்க இருந்த நிகழ்வுகளும் எனக்கு அவ்வளவு மனப்பாடமா இருந்தது. அங்க உள்ள வேட்டை நாய்கள், அந்த வேட்டை நாய்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சின்ன சாதி அரசியல் அப்படியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் அதான் இந்த கதையை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ற வரைக்கும் பப்ளிஷ் பண்ணி இந்த கதை வந்து ஒரு இடத்துக்கு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நம்ம இந்த கதையை நகர்த்தி வேற ஒருத்தர் கையில இதை கொடுத்துட்டோம், இது சரிதானான்னு நீங்க பாத்துக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல நான் வச்சிட்டேன் அப்படிங்கிறத இன்னைக்கு மனநிறைவா இருந்தது. அன்னைக்கு நல்லா தூங்கினேன் அப்படிதான் சொல்லணும். இது ரொம்ப விரிவா இருக்கும். ரொம்ப அது உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சினிமாவுக்கான ஒரு ஒரு பெரிய கதை தான் அது. ஆனா அதை நீங்க சொன்ன மாதிரி நாவல் வடிவத்துல கூட அதை முயற்சி பண்ணலாம். ஆமா, சிறுகதைக்குங்கிறதுக்காக அது சரி இதை மட்டும் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அந்த முனியோட குடும்பம் பின்னாளில் வந்து களவு பட்டம் கட்டி அந்த ஊரை விட்டு துரத்திட்டாங்க. இந்த பையன் மட்டும்தான் சாட்சி. பின்னால வந்து அந்த கேஸ் வந்து வழக்குக்கு எடுக்கவே இல்லை, காவல்துறை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து அந்த சாட்சியா இருந்த அந்த முனியப்பன்கிறவனை வந்து அவனை குடும்பத்தோட மடத்தான்கிற வந்து அதை களவு பட்டம் கட்டி அந்த குடும்பத்தை வந்து அடிச்சு துரத்துனாங்க. அவங்க வேற ஒரு இடத்துல அதுல ரெட்டியார்பட்டின்னு ஒரு ஊர் சொல்லியிருப்பாரு. அந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து அவங்க வேற ஒரு அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த முனியசாமி முனியப்பன் சொன்ன மாதிரி முனியப்பன் தான் அப்பா. முனி முனியசாமிங்கிற பையன். முனியப்பன் சொன்ன சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் வேற தொழிலை பார்த்து பொழைச்சிடலான்னு பொச மூட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லுவான். அவரு போய் அவரோட இந்த தொழில் பார்க்க இந்த தொழில இருந்து அவர் மாறி இன்னைக்கு அவர் வெல்டரா இருக்கார். ஓ, அவங்க ஆமா வெல்டரா வேற ஒரு தொழிலை கட்டிக்கிட்டு அவங்க லைஃப்பை மாத்திக்கிட்டாங்க. நீங்க நல்லா இருக்காங்க அப்படியான பார்க்க. ஸோ இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின கதை. இது போல நிறைய கதைகள் இருக்கு, சின்ன சின்ன கதைகள் இருக்கு. ஆஹ் நிறைய நாய்களுக்காக கூட கொலை நடந்தது, நாயை கொண்டது, இதுல நிறைய பின்னணிகள்ல நிறைய இருக்கு, சொல்லப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அடுத்தடுத்து அதை விண்மீன் வந்து படிச்சு பார்த்துட்டு சொல்லணும், பப்ளிஷ் பண்ணணும். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.